நம்மனால இவ்ளோ பெரிய கஷ்டத்த கூட தாங்கி வெளிய வந்துர முடியுமா? அப்படின்ற ஒரு எண்ணம் தவிடுபொடியாகி, இத விட என்னடா கஷ்டத்த பார்க்க முடியும்? அப்படின்ற ஒரு தன்னம்பிக்கை நம்மளுக்குள்ள எப்ப தெரியுமாங்க வரும்? எப்போ நம்மளோட வாழ்க்கையில நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கஷ்டத்த நாம தாண்டி, தாங்கி அதுல இருந்து வெளிய வர்றோமோ, அப்பதான் நம்மளுக்குள்ள அந்த ஒரு தன்னம்பிக்கை வரும். இப்போ இந்த நிமிஷம் நீங்களும் உங்களோட வாழ்க்கையில ஏதாவது ஒரு மீள முடியாத துயரத்துல இருக்கீங்க அப்படின்னா, இந்த வீடியோவ பார்த்து முடிக்கும்போது நிச்சயமா உங்களுக்குள்ள ஒரு தன்னம்பிக்கை வந்தே தீரும். காரணம் என்ன அப்படின்னா, நம்மளோட வாழ்க்கையில நாம எல்லாருமே மிகப்பெரிய சவால்கள் ஏதாவது ஒண்ண சந்திச்சுக்கிட்டு தான் இருப்போம். இல்ல சந்திச்சு அதுல இருந்து வெளிய வந்திருப்போம். நம்மளோட வாழ்க்கையில நாம இவ்ளோ பெரிய தைரியசாலி, நம்மனால இவ்ளோ பெரிய கஷ்டத்த கூட கடந்து வர முடியும் அப்படின்ற தன்னம்பிக்கை, தைரியம் எப்ப வரும் அப்படின்னா, நம்ம நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கான ஒரு கஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில நம்ம சந்திச்சதுக்கு அப்புறமா தான் வரும். அந்த சந்திப்பு அப்படின்றது நம்மளோட வாழ்க்கைய புரட்டி போட்டிருக்கும். மிகப்பெரிய வலிய நம்மளுக்குள்ள குடுத்திருக்கும். ஆனா, அதுக்கப்புறமா நம்மளோட வாழ்க்கையவே நம்ம தைரியமா தன்னம்பிக்கையோட எதிர்கொள்றதுக்கான தன்னம்பிக்கையையும் அந்த வழி தான் குடுத்திருக்கும். நாம சின்ன பிள்ளையா இருக்கும்போது இந்த கதைய கண்டிப்பா கேட்டிருப்போம். ஒருத்தன் நடக்கவே முடியாம நடந்துகிட்டு இருப்பானாம். அவன ஒரு தெருநாய் தொரத்த ஆரம்பிச்ச உடனே, அவன் தன்ன காப்பாத்திக்கணும் அப்படின்ற ஒரு பதட்டத்துல, தான் நடக்க முடியாதவன் அப்படின்றத மறந்து ஓட ஆரம்பிப்பானாம். ஓட்டப்பந்தயத்துல இருக்கவங்க கூட ஓட முடியாத அளவுக்கு வேகத்துல அவன் ஓடி, அந்த நாய்க்கிட்ட இருந்து அவன காப்பாத்திக்குவானாம். அதுவரைக்கும் அவனால நடக்கவே முடியாதுன்னு தான் அவன் நெனச்சுக்கிட்டு இருந்தான். எப்போ ஒரு நாய் அவன தொரத்த ஆரம்பிச்சுச்சோ, அவன் நடக்க முடியாதுன்றத மறந்து ஓட ஆரம்பிச்சான். தன்ன காப்பாத்திக்கவும் செஞ்சான். இதே மாதிரி தாங்க நம்மளோட வாழ்க்கையில நாம ஒரு கஷ்டத்த அனுபவிக்கிற வரைக்கும், நம்மனால அது முடியவே முடியாதுன்னு நெனச்சுக்கிட்டு இருப்போம். எப்போ அந்த கஷ்டம் நம்மளோட வாழ்க்கையில வருதோ, இதுக்கப்புறமா என்ன இருக்கு என் வாழ்க்கையில? இத விட எவ்வளவோ கஷ்டத்த நான் பார்த்துட்டேன். அப்படின்ற தன்னம்பிக்கை நம்மளுக்குள்ள வர ஆரம்பிச்சுரும். அதனால இதுக்கப்புறமா நீங்க ஏதாவது ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க அப்படின்னா, கொஞ்சம் கண்ண மூடி யோசிச்சு பாருங்களேன். இத விட பெரிய கஷ்டத்தையே நீங்க கடந்து வந்திருப்பீங்க. இப்ப நீங்க சந்திக்கிற கஷ்டம்லாம் ஒண்ணுமே இல்ல. சரியா?